வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் ஸ்கிரிப்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025க்கு தமிழுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கொஸ்டின் வைஸாகவும் பேஜ் வைஸாகவும் 82 எடுத்திருக்காங்க, ப்ளஸ் 10 மார்க் வந்து ஆட் பண்ணோம்னா 92. ஸோ இவங்க எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ மறக்காத இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. இதில் இனமொழி வந்து பார்த்தோன்னா ஒரு முக்கியமான வினா. தன் இனத்தையும் மொழியினையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை போல என்கிறார். இது நல்லா பார்த்துக்கோங்க. தமிழர்கள் புகழ் வரும் எனில் தம் உயிரையும் கொடுப்பார்கள், மாறாக பழி வரும் எனில் உலகை முழுவதுமே கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. தான் செய்யும் துணியும் செயலின் வலிமை. ஸோ இந்த மாதிரி கீ பாயிண்ட்லாம் இருக்கணும். ஸோ அதுக்கு கீழே வந்து எழுத்து மொழியினை விட பேச்சு மொழி எளிமையானது. ஸோ இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அழகாக நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளின் பெயர்கள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 11th மாணவர்கள் உங்களுடைய தமிழ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. செங்கையில் பண்புத்தொகை, அதே மாதிரி முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது, இந்த மாதிரி ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே கேட்டுப்பாங்க. விசா, நுழைவு இசைவு, போலீஸ், காவலர். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். கண்டிப்பாக இந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரியும்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து நீங்கள் பண்ணணும், சரிங்களா? ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே நமக்கு அந்த பழைமொழி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. இதுவும் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு கீழே நயம் பாராட்டுக்கு கேட்டிருக்காங்க. இதுகை, மோனை, முரண், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். இதுதான் 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வெலிஷன் கேம்பில் இப்படி தான் மார்க் அலாட்மெண்ட் வந்து எல்லாமே கொடுப்பாங்க. அதனால் இந்த மாடலை பேஸ் பண்ணி எக்ஸாம் வந்து எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாருக்கூடிய கீ ஆன்சரை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினீங்கன்னா தமிழில் வந்து நல்ல மார்க் எழுதலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து நல்லா படிச்சுட்டு போங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்கில் இருந்தால் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வித் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்டு இருக்கும். யானை டாக்டருக்கு இந்த மாதிரி அழகாக குறிப்பிச்சட்டகம் போட்டுக்கலாம். குறிப்பிச்சட்டகம் முன்னுரை: யானைகளின் டாக்டர், யானைகளுக்கு மருத்துவம், யானைகளுக்கு நன்றி கூறுதல், யானைகளுடைய மகத்துவம், மனிதர்களின் கீழ்மையான செயல்கள், முடிவுரை. ஸோ இந்த மாதிரி குறிப்புகளுக்கு கொடுக்கப்பட்டு அழகாக நீட்டாக ஒன் பை ஒன்னாக கண்டென்ட்டை எழுதி அந்த யானைகளுக்கு மருத்துவம்னு இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பென்சிலால் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்லாம் வரும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. உடனுக்குடன் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்முடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மனப்பாட பாடல் என்னென்ன கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் வந்து 11ஆம் வகுப்பு தமிழ் அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025க்கான பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ. தேங்க்யூ.